வணக்கம் நண்பர்களே, யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக் நேயர்கள். பணிவுடன் பேசுகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு 2 மணி நேரம் முன்னாடி இந்த நம்ம ஆப்போசிட் பார்ட்டிங்க என்ன மூளை கடவுள் படைச்சாரு தெரியல, தாசில்தார்கிட்ட போய் பேசியிருக்கிறாங்க. அவங்க பட்டா வாங்கியிருக்கிறாங்க. எப்படி வாங்கினாங்க அவங்க நல்லா யோசனை பண்ணிப்பார். அதாவது இது சும்மா சொல்கிறேன்னு, இது வரையறை. கூட்டுப்பட்டாவில் இருக்கிற 3 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாமல் வாங்கிறது தப்பு. அந்த தப்பு செஞ்சது யார்? நீ. எந்த முகாந்தாரம் இருக்குது நீ அப்படி செஞ்ச? அதிகாரம் இருக்குது உனக்கு செய்கிறதுக்கு, ஏன் செஞ்ச? நான் அப்போ கேட்டிருக்கணும் தானே? புரியுதா இல்லையா? அதை விட்டுரு. 2வது, இப்போ மட்டும் பரிதாபப்பட்டு எனக்கு எழுதி வச்சிட்டாங்கலாம் யோசிக்காத. தலையெழுத்து. இந்து சமுதாயத்தை எங்கே போய் தள்ள அடிச்சிக்கிறது தெரியல. வெக்கக்கேடு. அந்த ஈஸ்பாம் பசங்க அவனுங்க ஏதோ பட்டா போட போகிறாங்களா இல்லை வீட்டு மனை போட போகிறாங்க, இன்னும் தெரில. அவங்க விருப்பப்பட்டு அவங்க தனிப்பட்ட வாங்குகிற நேரத்தில் எனக்கு ஒதுக்கி விட்டாங்க. கருவம் பிடிச்சவங்களா? இது முறை, வரையறை. இப்படி தான் அது நடக்கும். பூர்வீக சொத்து ஒதுங்கணும்னா இப்படி தான் ஒதுங்கும். அது அதெல்லாம் அனலைஸ் பண்ணி முறையாக செஞ்சுது. இப்படி விதனாதம் பேசிக்கின்னு வீணாக அடுத்தவங்க வேலையை கெடுக்காதீங்க, அடுத்தவங்களுக்கு பிரச்சனைக்கு உள்ளாக்காதீங்க. கொஞ்சம் புரிஞ்சுக்கின்னு செய்யுங்க. இது எப்படி அவங்கெல்லாம் பண்ணுறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. நன்றிங்க.